அன்புகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்து நிற்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த மாதத்தினுடைய சத்தியம் வசனங்களாக நாங்கள் ஆராய்ந்து அறிவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது, ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக உம்முடைய வசனங்கள் மூலமாக பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆராய்ந்து அறிந்து எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய ஊழியத்தை, எங்களுடைய கடமைகளை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள, பின்னும் நாங்கள் உற்சாகமாக உம்முடைய திருப்பணியை நாங்கள் மேற்கொள்வதற்கான கிருபைகளை என் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இடைபடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகின்றோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே வாக்குத்தத்தமாக ஆண்டவர் தருகிற வார்த்தையானது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். நான் நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்புங்களே, ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலை நாம் இவ்வளவு தூரம் வாழ முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். ஆண்டவருடைய சரியான வழிநடத்துதல் நம்முடைய வாழ்விலை இல்லை என்று சொன்னால் நம்முடைய பாதைகள் என்றைக்கோ தவறான பாதைகளுக்கு நேராக கடந்து சென்றிருக்கும். ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லை என்று சொன்னால் நாம் இவ்வளவு உயர்வான நிலையிலே, இவ்வளவு பாதுகாப்பான நிலையிலே, இவ்வளவு ஒரு உன்னதமான நிலையிலே நாம் வந்திருக்க முடியாது. அன்புங்களே, ஆகவே கர்த்தர் நம்மை அனுதினமும் வழி நடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், இதுவரை அல்ல, நித்தம் ஒவ்வொரு நாளும் பின்னும் உன்னை நான் வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்புங்களே, ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 58:11 வசனமானது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளிலே தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிற கர்த்தராய் காணப்படுகிறான். உங்களே, அவர் சொல்லுகிறார், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறதை பார்க்க முடிகிறது. அன்புங்களே, வறட்சியான காலம் என்று சொல்லும் பொழுது பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்த காலமாக நாம் கருதப்படுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்விலே வறட்சியான காலமாக இருக்கிறது. குடும்பங்களிலே கஷ்டங்கள், திருச்சபையிலே கஷ்டங்கள், நாம் செய்கிற கடமைகளிலே கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வருகிற நேரமானது அது வறட்சியான நேரமாய் காணப்படுகிறது. நம்முடைய சரீரங்களில் பலவீனங்கள் அணுகி பலவீனங்களுடைய அழுத்தத்தினாலே கஷ்டப்படுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்விலே வறட்சியான சூழலாய் காணப்படுகிறது.
இரண்டாவதாக திருப்தி அடைதல் என்று சொல்லும் பொழுது ஆத்தும திருப்தி என்று இருக்கிறது, சாதாரணமான திருப்தி என்று இருக்கிறது ஒன்று இருக்கிறது. அன்பர்களே, திருப்தி என்று சொல்லும் பொழுது, ஆத்துமா திருப்தி என்று சொல்லும் பொழுது, ஒன்றுமில்லாத நிலையிலும் எல்லாம் இழந்த நிலையிலும் நாம் திருப்தியாக இருப்பது. ஒன்றுமில்லாத நிலையிலும் எல்லாம் இழந்த நிலையிலும் திருப்தியாக இருப்பது. அது நம்முடைய வேதத்திலே பார்க்கும் பொழுது யோபுவை குறித்து சொல்லலாம். எல்லாவற்றையும் இழந்த மாத்திரத்திலும் அவர் ஒரு திருப்தி அடைந்தார். அவருடைய ஆத்துமா திருப்தி அடைந்தது. அது என்ன திருப்தி என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிற திருப்தி. நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஆத்தும திருப்தி அடைகிற சூழலை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொல்லுகிறார். எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவங்களே, எலும்பு என்று சொல்லும் பொழுது சில வேளைகளில் நாம் பேச்சுவார்த்தையில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்று சொன்னால், நட்டெலும்பு உடைய திராணி உடையவனாக இருந்தால் நீ இதை செய் என்று சொல்லுவார்கள். நட்டெலும்பு திராணி உடையவன், நட்டெலும்பு இருக்கிற திராணி உடையவனாக இருந்தால் இந்த காரியத்தை செய்து பார் என்று சொல்லி சில வேளைகளில் பகை குணமுடையவர்கள் அல்லது சண்டை போடுகிற நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதுண்டு. அப்படியென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நட்டெலும்பானது வலிமையாக இருந்தது என்று சொன்னால் எந்த காரியத்தையும் அவன் திராணியாக இருந்து செய்கிறவனாய் காணப்படுவான். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தராய் காணப்படும். அப்படிப்பட்ட தைரியத்தை நம்முடைய வாழ்விலே தந்து மற்றவர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிற அந்த பெரிய கிருபையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான்காவதாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த தோட்டமானது செழிப்பாக, நல்ல செழிப்பாக வளரும் என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் நீர் இருக்கிற தோட்டமானது அது செழிப்பாக வளரும். செழிப்பாக வளருகிற தோட்டத்திலே அதிக கனிகளை பலனாக கண்டுகொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக உன்னை வைப்பேன், அதிக கனி கொடுக்கிற தோட்டமாக உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஐந்தாவதாக, வற்றாத நீரூற்று என்று சொல்லுகிறார். வற்றாத நீரூற்று என்று சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே வற்றாதபடி நீரூற்றாய் இருந்தது என்று சொன்னால் அது ஒரு தனி மனிதனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கவில்லை, மாறாக அது எல்லா ஜனங்களுக்கும் பயன்பாடுடையதாய் காணப்படும். முன்காலத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தண்ணீருக்காக அதிகமாக பிரயாசப்படுகிற காலமாக இருந்தது. கிணறுகளெல்லாம் வெட்டி எத்தனை பேர்கள் தண்ணீர் எடுத்து அந்த பழக்கங்கள் இருக்கிறது என்பது தெரியாது. என்னுடைய சிறு வயதிலே பார்க்கும் பொழுது கிணறுகள் என்று சொல்லும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்தில் தான் இருக்கும். அநேக இல்லத்திலிருந்து அந்த கிணறில் உள்ள அந்த வற்றாத தண்ணீரை எடுப்பதற்கு பல மைல் தூரங்கள் நடந்து சென்று குடங்களை கொண்டு போய் தண்ணீரை எடுப்பார்கள். சில வேளையிலே எல்லாரும் எடுக்கிறதுனால அந்த தண்ணீர் வற்றி போகும். மறுபடியும் அந்த தண்ணீர் வருவதற்கு காத்திருந்து அந்த தண்ணீரை எடுத்து பல மைல் தூரம் கொண்டு செல்லுகிற அந்த சூழல் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அன்பர்களே, ஆனாலும் அந்த வற்றாத நீரூற்று என்று சொல்லும் பொழுது அந்த நீரூற்று வற்றாதபடி இருப்பதனால அநேக பேர்கள் வந்து அந்த தண்ணீரை எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அதுபோல்தான் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் வற்றாத நீரூற்றாக நம்மை ஆக்குவார் என்று சொல்ல அநேக பேர்கள் நம் மூலமாக பயன்பெறுவார்கள். குறைவுபடாத வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். மற்றவருக்கு பிரயோஜனம் கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த வற்றாத நீரூற்றாக நம்மை வைப்பார் என்று பார்க்கிறோம். அன்பங்களே, இப்படிப்பட்ட வாழ்வை தருவேன் என கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒருவேளை இந்த விதத்தில் நாம் தியானிக்கும் பொழுது ஒரு புதுமையாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து சொல்லி இதை
நான் தருவேன் என்று சொல்லுகிற கர்த்தராய் காணப்படும். இந்த நிலைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிரயாசங்கள் மிக மிக அவசியமாயிருக்கிறது. அநேக விதத்திலே நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், முதலாவது அவருடைய வாழ்விலே பவுலின் அந்த வறட்சியான காலம் என்று சொல்லும் பொழுது, பவுல் அரசாங்கத்தின் பெரிய பொறுப்பிலே இருந்தவர், பெரிய சேனையினுடைய தலைவராக இருந்தவர், தனக்கு துணையாக பலரை கொண்டு செயலாற்றியவர், பலரை ஆளுகிற சக்தியுடையவராக இருந்தவர். ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்த பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, அவர் தமஸ்குவுக்கு பக்கத்தில் போகும் பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லப்படும். இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். பவுல் சவுலாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை துன்புறுத்தும்படியாக, அவரை அழிக்கும்படியாக, அவர்களை சிறைசாலையிலே கொண்டு அடைக்கும்படியாக அனுமதி பெற்று அவர் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த பயணம்தான் இந்த பயணம். இந்த பயணத்திலே தமஸ்குவுக்கு பக்கத்திலே வரும் பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அந்த ஒளியினுடைய மத்தியிலே நிற்க முடியாதபடி அவன் கீழே விழுந்தான் என்று பார்க்கிறோம். கீழே விழுந்த அவருடைய வாழ்விலே அவருடைய பார்வையை இழந்து போனான். அந்த ஒளியினுடைய தாக்கத்தின் மூலமாய் தன்னுடைய பார்வையை இழந்து போனான் என்று பார்க்கிறோம். பார்வையை இழந்த மாத்திரத்திலே மற்றவர்களுடைய உதவியோடு கைபிடித்து நடத்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பவங்களே, இவருடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக திட்டமிட்டு வந்த மனிதன் இப்பொழுது தன்னால் எதையும் செய்ய முடியாதபடி மற்றவருடைய உதவியோடு தன்னுடைய வாழ்வை வாழுகிற, தன்னுடைய நடத்தையை நடத்தக்கூடுகிற ஒரு சூழல் இருக்கிறதை பார்க்கிறோம். இதான் வறட்சியான நிலை என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 14:19 ஜனங்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியங்களை செய்கிற பாதைகளை வறட்சியான சூழல் ஏற்படுகிறது. ஜனங்களுக்கு போதனை செய்ததால் கல்லறியப்பட்டு மரித்து போனான் என்று எண்ணி பட்டணத்திற்கு வெளியே இழுத்து போனார்கள் என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ததினால, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போதனை கொடுத்ததினால அவன் கல்லறியப்பட்டு அவன் மரித்து போனான் என்று, அப்போ மரித்து போகிற அளவுக்கு அவர் கல்லறியப்பட்டு மரித்து போனான் என்று எண்ணி பட்டணத்துக்கு வெளியே அவனை இழுத்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு தன்னுடைய ஊழியத்திலே பெரும் ஒரு வறட்சியான சூழல் ஏற்படுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22-23ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22-23ஆம் வசனத்திலே ஜனங்கள் விரோதமாய் எழும்பினார்கள், அவர் வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அவரை அநேக அடி அடித்தனர், அடித்து சிறைசாலையிலே அடைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, ஜனங்கள் இவருடைய ஊழியத்திற்கு இவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று பார்க்கிறோம். எழும்பி அவருடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டார்கள், அநேக நிலையிலே அடியாக அடித்தார்கள், அடித்தது மாத்திரமல்ல சிறைசாலைகளை அடைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இது பவுலுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான சூழல், பாடுகள் நிறைந்த சூழல், வேதனைகள் நிறைந்த சூழல் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான நிலையிலே அவர் அந்த வறட்சியான சூழலை சந்திக்க நேரிட்டது என்று பார்க்கிறோம். அன்பர்களே, அந்த வறட்சியான சூழல் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில வறட்சி தான் இருக்கிறதே தவிர
பவுலை போன்ற வறட்சியானது நம்முடைய வாழ்வில் இல்லை. ஆனால் பவுலை போன்ற அந்த வறட்சியின் அனுபவத்தையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பவுலுடைய ஆத்தும திருப்தி. இப்படிப்பட்ட நிலையிலே இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட கெடுதலான சூழல், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழல் வந்தால் நாம் எந்த நிலையிலே காணப்படுவோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அனுதினமும் என்னுடைய வாழ்வில் எந்த ஆபத்துகளும் வரக்கூடாது, எந்த பாடுகளும் வரக்கூடாது, உபத்திரவங்கள் வரக்கூடாது, எனக்கு எதிர்ப்புகள் வரக்கூடாது என்று சொல்லுகிற எண்ணத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது நமக்கு வெற்றி தருவார் என்று சொன்னால், எதிர்ப்புகள் வரும் பொழுதுதான் வெற்றிகளை தருவார். சத்துரு எப்பொழுது நமக்கு அதிகமாக எழும்புகிறார்களோ அப்பொழுது அந்த சத்துருவை ஜெயம் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அநேக விதத்தில் உபத்திரவங்களும் பாடுகளும் ஒரு வறட்சியான சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த வறட்சியிலும் அவர் அவருடைய ஆத்மா திருப்தி அடைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரை பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அநேக விதத்திலே பவுல் மிக சிறப்பான ஊழியத்தை செய்தார். மிக சிறப்பான தரிசனங்களை கண்டு ஆண்டுடைய வார்த்தைகளை போதித்தார் என்று பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுத்தார் என்று பார்க்கிறேன். இன்றைக்கு அன்பவங்களே, அநேக நிலையில் ஊழியக்காரர்கள் ஒரு சின்ன அற்புதங்களை செய்தாலோ, ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியங்களை செய்தாலோ அதை மிகப்பெரிய மேன்மை பாராட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அது அநேக ஸ்டேஜ்களிலே, அநேக இடங்களிலே அதை பெரிதாக சொல்லி மேன்மை பாராட்டுகிறதை பார்க்க முடிகிறது. சில ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது என்னால் தான் அது முடியும் என்று சொல்லுகிற நிலை கூட இருக்கிறது. என்னை கொண்டு மாத்திருந்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொல்லுகிற நிலை காணப்படுகிறது. ஆனால் இங்கே இவ்வளவு பெரிய ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்து நிறைவேற்றின பவுல் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுகிற என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த முள்ளானது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 முறை கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டேன். அந்த முள், அந்த பாடு, சரீரத்தில் இருக்கிற அந்த வேதனை, சரீரத்தில் இருந்த அந்த உபத்திரவம், அந்த பாடுகள் நீங்கும்படியாக நான் 3 முறை ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்று சொல்லி அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டவராக அவர் சொல்லுகிறார். என்ன அதை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பலவீனம் இருக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய வல்லமை அவர் மத்தியில் தங்குகிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொல்லுவார். ஒருவேளை அன்பவங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே குறைகளை சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்வில் பலவீனங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம், என்னால் இந்தந்த காரியங்களை செய்ய முடியாது என்று சொல்லி நிற்கிற நிலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல இருப்பதற்காக அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொல்லு. அதை
அந்த பவுல் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் பவுலுடைய ஆத்தும திருப்தியானது. ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், ஊழிய பாதையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் என்னை கைவிடலாம், மனிதர்கள் எனக்கு தீங்கு நினைக்கலாம், மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பலாம், ஆனால் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த ஆத்தும திருப்தியை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பவுலுடைய எலும்புகள் நினமுள்ளதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். பவுலுடைய எலும்புகள் நினமுள்ளதாய் இருந்தது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை பார்க்கும் பொழுது, அவர் ஊழியம் செய்த இடத்திலே பல எதிர்ப்புகள் காணப்பட்டது. அவர் போன இடங்களெல்லாம் எதிர்ப்புகள் இருந்ததை பார்க்க முடிகிறது. அவர் ஊழியம் செய்த இடத்திலே எதிர்ப்பு இருந்தது. 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் பவுலிடம் நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராது என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பல எதிர்ப்புகள் சூழ்ந்திருக்கிற இடத்துல அவர் ஓடி ஒளிந்து போ என்று கர்த்தர் சொல்லவில்லை. மாறாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இருக்காது. இன்றைக்கு அன்பர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உனக்கு எதிராக எவ்வளவு எதிராளிகள் இருக்கலாம், உனக்கு எதிராக சத்துருக்கள் எவ்வளவு தோன்றி நிற்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத பேசு, மௌனமாய் இருக்காது என்று சொல்லுகிறார். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பயந்து போய் ஒதுங்கி நிற்பதற்காக அல்ல, மௌனமாய் இருப்பதற்காக அல்ல, மாறாக பயப்படாதபடி பேசும்படியாக, மௌனமாய் இருக்காதபடியாக. அன்புகள், அநேக வேளையிலே நம்மை சுற்றி பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் மௌனமாய் இருந்து கொள்ளுகிறோம். பிரச்சனைகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கிய பிறகு நான் பேசலாம் என்று சொல்லி மௌனமாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புகளே, அந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கு தங்கி தேவ வசனத்தை தைரியமாக போதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புகளே, அவர் 1 வருஷமும் 6 மாதமும் அந்த இடத்துல தங்கியிருந்து தேவ வசனத்தை போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் பவுலுடைய எலும்புகள் நினமுள்ளதாய் மாறிட்டு. அன்புகளே, எலும்பிலே பலமுடையவன் தான் ஊக்கமாக நின்று ஊழியத்தை செய்ய முடியும். எலும்புடைய அந்த ஊக்கம்தான் நம்மை ஊழியத்திற்கு தைரியமாய் நிறுத்த முடியும். பயம் என்று வந்தோம் என்று சொன்னால் எலும்பு பலமில்லாததாய் போய்விடும். இங்கே பவுலுடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய எலும்புகளையும் அப்படிதான் நினமுள்ளதாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 4ஆவதாக, பவுல் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அன்புகளே, பவுல் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வளர்ந்தார். அப்போஸ்தலர்களில் அதிகமான இடங்களுக்கு சென்று, அப்போஸ்தலர்கள் அநேக பேர்கள் இருந்தாலும் பவுல் அநேக இடங்களுக்கு கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். மற்றவர்களை விட அதிகமாக பல தேசங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு, பல கிராமங்களுக்கு கடல் கடந்து பயணம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிய ஒரு உன்னதமான மனிதர் என்று பார்க்கிறோம். கர்த்தரின் பணியை அவர் செய்வதற்கு எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக அவர் கடந்து சென்றவர் என்று பார்க்கிறோம். 3 மிஷனரி பயணத்தை மேற்கொண்டவர் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய தோட்டத்திலே செழிப்பாய் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் இருக்கும் பொழுது அவர்களை விட வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் என்று பார்க்கிறோம். அவர்களை விட செழிப்பாக அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய தோட்டத்திலே அவர் மற்றவர்களை விட செழிப்பாக வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டும். மற்றவர்களை விட, ஒருவேளை என்னுடைய மத்தியிலே எங்களோடு சார்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கலாம், இந்த தேசத்தில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கலாம், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்கள் இருக்கலாம். ஆனாலும்
நான் அவர்களை விட ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டும், அவர்களை விட நான் அதிகமாக ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ கொஞ்சம் தூரம் பயணிக்க வேண்டும், கொஞ்சம் இடங்களை பார்க்க வேண்டும், ஒரு வட்டத்தை போட்டு இதுதான் என்னுடைய வட்டம், இதை தாண்டி நான் செல்லக்கூடாது என்ற நிலையில் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை மாத்திரம் மையம் கொண்டு இதுதான் எனக்கு ஆண்டவர் தந்த இடம் என்று சொல்லி அதே இடத்திலே ஆண்டவர் முதலாவது தந்த இடத்திலே அப்படி அமர்ந்து கொள்ளுகிற சூழல் நம்முடைய மத்தியிலே காணப்படும். அப்படி அல்ல, ஆண்டவர் எவ்வளவு தூரம் என்னை அழைத்து செல்லுகிறாரோ, எவ்வளவு தூரம் என்னை ஊழியத்திற்காக அழைத்து செல்லுகிறாரோ அவ்வளவு தூரமும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளித்து கடந்து செல்வதற்காக நான் முயற்சி எடுப்பேன் என்ற முயற்சி எடுத்தால் நாமும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நாம் இருப்போம், அந்த வற்றாத நீரூற்றை போல இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகம். அவங்க ஐந்தாவதாக வற்றாத நீரூற்றாய் செயல்படுகிறார். வற்றாத நீரூற்று என்று சொல்லும் பொழுது அன்பவங்களே, வற்றாத நீரூற்று நான் முதல்ல சொன்னது போல நம்முடைய மத்தியிலே இருக்கிறது மற்றவர்களுக்கு புரோஜனப்பட வேண்டும். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, பலன் இருக்கிறது, நான் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறேன், என்னுடைய மத்தியில் வரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி அது எனக்கு மட்டும் புரோஜனமாக இருக்கக்கூடாது, என் குடும்பத்திற்கு மாத்திரம் புரோஜனமாக இருக்கக்கூடாது, என் திருச்சபைக்கு மாத்திரம் புரோஜனமாக இருக்கக்கூடாது, அது எல்லாருக்கும் புரோஜனமாக இருக்க வேண்டும். அன்பவங்களே, பவுல் எழுதின வசனங்கள் இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் புரோஜனமாக இருக்கிறது. பவுல் எழுதின வசனங்கள் இன்றைக்கு எல்லா ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் புரோஜனமாக இருக்கிறது. பவுல் எழுதின மடல்கள், கடிதங்கள் இன்றைக்கு போதனையாக எடுத்துக்கொண்டு பேசப்படுகிறது. இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் அது வாழ்வு கொடுக்கிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பவுலுடைய ஊழிய பாதைகள் இன்றைக்கு நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் நமக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பவுலுடைய செயல்பாடுகள், பவுலுடைய பேச்சுகள், பவுலுடைய நடத்தைகள் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பவங்களே, அனைத்து கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்வும் அவருடைய ஊழியங்களும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இதுதான் வற்றாத நீரூற்று என்று பார்க்கிறோம். அன்பவங்களை, நாம் செய்கிற பணி இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதுண்டு. அநேக ஊழியக்காரர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள், இப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், இப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் வழிநடத்தினார்கள் என்று நாம் சொல்லுகிறோமே. அந்த நிலையிலே நாம் மாற வேண்டும், அந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5 விதமான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு எதிர்பார்க்கிறார். உங்களை அப்படி வைப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வறட்சியான காலங்கள் இருந்தாலும் அந்த வறட்சியான காலத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பேன். அந்த வறட்சியான காலத்திலும் ஆண்டவருக்காக நின்ற அந்த பவுலை போல நாம் அந்த வறட்சியான சூழலிலே பவுலை போல நாம் தைரியமாக நின்று பணி செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அந்த நிலையினுடைய ஆத்தும திருப்தி. ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலை, எல்லாவற்றையும் இழந்த நிலை, பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லுகிற அந்த ஆத்தும திருப்தி நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். மூன்றாவதாக, எலும்புகள் நினமுள்ளதாக மாற வேண்டும். எந்த இடத்திலும் தைரியமுடையவனாக செயல்பட நாம் முன்வர வேண்டும். பயப்படாதபடி பேசு, மௌனமாய் இராது என்று சொன்ன மாத்திரத்திலே பவுல் தைரியமாய் பேசினார் என்று பார்க்கிறார். அநேக இடத்துல அடிகள் கிடைத்தது, சிறைசாலை அனுபவங்கள் இருந்தது, கல்லறியப்பட்டார்கள், அநேக பாடுகள் உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் எந்த இடத்திலும் அவர் பயப்படாதபடி, மௌனமாய் இராதபடி ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார். கடைசி வர, அவருடைய மரணம் தருவாய் வர அவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறார். அந்த நிலை நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். அந்த நிலைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான்காவதாக, அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருந்தார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் செழிப்பாக வளரும். நம்முடைய வாழ்விலும் அநேக நிலைகளை, பாடுகள் உபத்திரவங்களை கடந்து வரும் பொழுது ஒரு செழிப்பை தந்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார்.
திருச்சபை இல்லாத நிலையில் நமக்கு திருச்சபையை தந்திருக்கிறார். ஊழியங்கள் இல்லாத நிலையில் ஊழியங்களை தந்திருக்கிறார். மக்கள் விசுவாசிகள் இல்லாத நிலையில் விசுவாசிகளை தந்திருக்கிறார். அடுத்த நிலைக்கு கடந்து சொல்வதற்கு கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பின்னும் கிடைத்திருக்கிற கனி போதாது, பின்னும் அதிகமான கனி கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் அப்படி பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கனி கொடுப்பவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது அந்த கனியை உங்கள் மூலமாய் கொடுக்க நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஐந்தாவதாக, வற்றாத நீரூற்றாய் செயல்படுகிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும். வற்றக்கூடாது. நம்முடைய வாழ்வில் ஒருபோது நம்மை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒருபோது நம்முடைய மத்தியிலிருந்து குறை வரக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தைகள், ஆலோசனை கொடுக்கிற வார்த்தைகள், மற்றவர்களை சீர்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை சிறந்தவர்களாக மாற்றுகிற வார்த்தைகள் ஒருபோது நம்மிடமிருந்து குறைந்து போகக்கூடாது. நம்முடைய ஆலோசனைகள் நல்ல ஆலோசனையாக இருக்க வேண்டும். அது மற்ற ஊழியர்களுக்காக இருக்கலாம், மற்ற குடும்பங்களுக்காக இருக்கலாம், மற்ற சமூகத்தின் மக்களுக்காக இருக்கலாம், பின்வருகிற சந்ததிக்காக இருக்கலாம். நம்முடைய வாழ்வும் நம்முடைய வார்த்தைகளும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த வேண்டும். அந்தவங்களே, இந்த 5 விதமான காரியங்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி இந்த 5 விதமான காரியங்களுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். பவுலை போல நான் ஒரு சிறந்த ஊழியராய் நான் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டாரோ அதே போல செயல்படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் வறட்சியான காலத்தில், வேதனை நிறைந்த காலத்தில், பாடுகள் நிறைந்த காலத்திலும் ஆண்டவரே தைரியமாக ஊழியத்தை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பாடுகள் உபத்திரவம் இருந்த வேளையிலே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த ஆத்தும திருப்தியோடு ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட ஆத்தும திருப்தி இந்த ஊழியத்தில் எங்கள் மத்தியில் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் அப்படி நடத்துவார். அன்பர்களே, என் எலும்புகள் உறுதியாய் நின்று செயல்பட, எந்த இடத்துல பின்வாங்காதபடி தைரியமாக நீ பேசு, தைரியமாய் பேசு, மௌனமாய் இராது என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தையின்படி எந்த இடத்திலும் பயத்தோடு அச்சத்தோடு நான் பின்வாங்கி போகாதபடி தைரியத்தோடு பேசுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்பொழுது செழிப்பாக இருக்கும், அது எப்பொழுதும் கனி கொடுத்துட்டே இருக்கும். அது கனி ஒருபோதும் குறைபடாது. ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் ஒருபோதும் கனிகள் குறைவில்லாதபடி கனிகளை உமக்கு தருவதற்கு நான் முயற்சி எடுத்து செயல்படுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுப்பீங்களா? வற்றாத நீரூற்றாக ஆண்டவரே அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய நடத்தைகளும் என்னுடைய செயல்பாடுகளும் ஆண்டவரே பிரயோஜனமாய் இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக நான் உன்னோடு கூட இருந்து நித்தமும் உன்னை நடத்துவேன் இந்த பாதையில் என்று சொல்லுகிற அந்த வாக்கை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை முழுமையாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் செயல்படுத்துங்க. நீர் என்னோடு கூட இருங்க, என்னை நடத்துங்க. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. எந்த சூழலில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை விட்டு விலகி போகாதபடி நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுடைய பிள்ளைகளாய், எங்கள் ஊழியத்திலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் எங்கள் சமூக பணிகளில் நாங்கள் சிறந்து விளங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.